விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் இன்னைக்கு ஒரு சர்க்குலர் ரிவோக் செய்யப்பட்டிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்புறமேட்டு லெஃப்ட் பார்ட்டிஸான CPI CPMல மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான கண்காணிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த ரிவோக் செய்யப்பட்டிருக்கு, அது உங்களுடைய கருத்து? இல்லை, மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அது ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேற்று கூட நம்ம சில விஷயம் பார்க்குறோம். ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட்டாக, இல்லை அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறார் ஆகாஷ்ன்றவர். ஸோ அது நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை கண்டிக்கிறாரு, நீ இங்கேருந்து போகணும் சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இளைஞராக தான் தெரிகிறாரு. அப்புறம் அடிச்சிருவேன் அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஓகே, அவர் பெரிய வயசுலேயும் பெரியவராக இருக்கார், அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் ஒரு காவல்துறை அதிகாரியை அடித்தது நிச்சயம் என்னால் ஏற்றுக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்டுன்னு நான் சொல்லலை. எந்த கட்சியோ ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அவர் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோபம் வேறு பக்கம் மாறி இப்போ இன்னைக்கு அந்த பையன்தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்தில் இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பற்றி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் இளைஞர்களும் ஒரு வயசில் பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதித்து அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக இளைஞர்கள் மதித்தால்தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.